வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசியல் அமைப்பை உருவாக்கிய அம்பேத்கரின் நினைவு நாள் நாடு முழுவதும் கடைபிடிப்பு. அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி அவர் உருவப்படத்துக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மலர் தூவி மரியாதை. அரசமைப்பு சட்டம் அச்சுறுத்தலில் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்திய பின் பேட்டி. அரசியல் அமைப்புக்கு அபாயமில்லை, காங்கிரஸ் தான் அபாயத்தில் உள்ளது என்று அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே பேட்டி. பிரதமர் மோடியின் ஆட்சியில் அரசமைப்பு சட்டம் மேலும் வலுப்படுத்தப்படுவதாக பெருமிதம். அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் மரியாதை. சமத்துவத்தை சட்டங்களில் மட்டுமல்ல மனிதர்களின் உள்ளத்திலும் நிலைநிறுத்த அயராது பாடுபட்டவர் என புகழாரம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இரு நாட்டு படைகளுக்கு இடையே துப்பாக்கி சண்டை. ஆப்கானில் 4 கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தானில் 3 காயமடைந்ததாகவும் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி நாடாளுமன்றத்தில் உள்ள அவரின் உருவப்படத்துக்கு குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. இதையொட்டி டெல்லியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே அவரது சிலை முன் வைக்கப்பட்டுள்ள படத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ராதாகிருஷ்ணன் அம்பேத்கர் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது அலுவலகத்தில் அம்பேத்கர் உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய அரசமைப்பு சட்டம் அச்சுறுத்தலில் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது உருவப்படத்துக்கு ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, இந்தியாவின் ஜனநாயக சமூக கட்டமைப்புக்கு அம்பேத்கரின் போதனைகள் வழிகாட்டும் என்று தெரிவித்தார். அவர் உருவாக்கி தந்த அரசியல் அமைப்பையும் அவரின் சிந்தனைகளையும் நாம் காக்க வேண்டும் என தெரிவித்தார். அந்த அரசமைப்பு அச்சுறுத்தலில் உள்ளதாகவும் அதை காக்க வேண்டியது குடிமக்களின் கடமை என்றும் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு சட்டம் அபாயத்தில் இல்லை, காங்கிரஸ் கட்சிதான் அபாயத்தில் இருக்கிறது என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே தெரிவித்துள்ளார். அரசமைப்பு சட்டம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டெல்லியில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசமைப்பு சட்டம் அபாயத்தில் இல்லை, காங்கிரஸ் தான் அபாயத்தில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். நமது அரசமைப்பு சட்டம் அச்சுறுத்தலில் உள்ளதாக கூறப்படுவதை தான் நம்பவில்லை என குறிப்பிட்டார். பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் அரசமைப்பு சட்டம் மேலும் வலுப்படுத்தப்படுவதாகவும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்றும் ராம்தாஸ் அதவாலே தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி உள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், புரட்டுகளை பொசுக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் என்று குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் வாழ்வே ஒரு பாடம் என்றும் அவரது போராட்டங்களே சமத்துவ சமூகத்தை நோக்கிய பயணத்தில் நமக்கு ஊக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், சமத்துவத்தை சட்டங்களில் மட்டுமல்ல மனிதர்களின் உள்ளத்திலும் நிலைநிறுத்த அயராது பாடுபட்ட சிந்தனையாளர் அம்பேத்கர் என குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில், தலைசிறந்த தேசியவாதி, சமூக நீதிக்கான புரட்சியை முன்னெடுத்து சென்றவர் அம்பேத்கர் என குறிப்பிட்டுள்ளார். மாநில பாஜக தலைவர் நாகேந்திரன் விடுத்துள்ள செய்தியில், சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுப்பட்ட இந்தியா, ஏற்றத்தாழ்வற்ற ஜனநாயகம் என்ற கொள்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் அம்பேத்கர் என குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் படைகளுக்கு இடையே எல்லை பகுதிகளில் துப்பாக்கி சண்டை நிகழ்ந்ததில் 4 கொல்லப்பட்டனர், மேலும் 3 காயமடைந்தனர். பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு பொதுவான எல்லையை கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் தலைமையில் நிலையான ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தானுடனான எல்லையில் அந்நாட்டு படையினருடன் அடிக்கடி மோதல் நிகழ்ந்து வருகின்றது. இந்நிலையில் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் உள்ள ஆப்கான் நகரான ஸ்பின் போல்டாக்கில் நேற்று இரவு இரு நாட்டு படையினருக்கும் இடையே சண்டை மூண்டது. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 4 கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தானில் 3 காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது.
4 மணி நேரம் நீடித்த இந்த மோதலுக்கு காரணம் என்று இரு நாடுகளும் ஒன்றையொன்று குற்றம் சாட்டியுள்ளன. தாலிபான்கள் தான் முதலில் துப்பாக்கியால் சுடத் தொடங்கியதாகவும் தாங்கள் பதிலடி கொடுத்ததாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறியுள்ளதாகவும் தாங்கள் பதிலடி கொடுத்ததாகவும் ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மத மோதல்களை உருவாக்கி சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெற திமுக முயல்வதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத மோதல்களை உருவாக்கி சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெற முயலும் திமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் தோற்றுவிடும் என தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் திமுகவுக்கு ஆதரவாக சென்றால் நரியிடம் சிக்கிய ஆட்டின் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினரின் வாக்குகளை தாவேக்க அதிகம் பெற்றுவிடும் என்கிற அச்சத்தில் இதுபோன்ற வேலைகளை திமுக செய்து வருவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முருகனுடைய முதல் படை வீடு அடிவாரத்தில் இருக்கின்றது. இடையில் மலையினுடைய உச்சியில் இஸ்லாமிய பெரியவர் ஒருவர் இறந்ததாகவும் அதற்கு ஒரு சமாதியாக இருந்திருக்க முடியும். ஏதோ ஆரம்பத்தில் சாதாரணமா பண்ணியிருக்கிறாங்க. அது பின்னாடி அது தர்காவாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போதிருந்தே இது இஸ்லாமியருடைய ஆட்சி காலத்துல, ஆளுமைக்கு இருந்த காலத்திலையும் பிரிட்டிஷ் பீரியடுகளிலும் நடந்த விஷயங்கள். அந்த காலத்தில் துவங்கிய அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் முடியல. திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். முதல் வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தேடித்தரும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வடக்கு மண்டலத்தில் 91 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் விரைவில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். 2024 இளைஞர் அணி மாநாட்டை வெற்றிகரமாக நடைபெற்று அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதேபோல தற்போது நடக்க உள்ள முதல் வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தேடித்தரும் என்று தெரிவித்தார். இன்றைக்கு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு ஜோனா அந்த நிர்வாகிகளை சந்திக்கணும் அப்படின்னு தலைவர் முடிவெடுத்திருக்கிறாங்க. முதல் கட்டமாக வடக்கு மண்டலத்தில் சுமார் 91 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த நிர்வாகிகள் சந்திப்பு விரைவில் நடைபெற இருக்கின்றது. இந்த 91 சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா 1,30,000க்கும் குறைவில்லாமல் நிர்வாகிகள் வர இருக்கின்றாங்க. அந்த இளைஞர்களை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க எல்லாம் தயார்படுத்தணும், அரசியல்படுத்தணும் அப்படின்ற வகையில் இந்த மண்டல சந்திப்பு ஏற்பாடுகளை முதன்முறையாக திருவண்ணாமலையில் நடத்த முடிவு செஞ்சுருக்கிறோம். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட அமைச்சர் அண்ணன் ஏவவேலன் அவர்கள் அந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. பசுமை சூழலை மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட பசுமை சூழல் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வைத்து பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் எடப்பாளையம் ஏரிக்கரையில் பசுமை சூழலை மேம்படுத்தும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட பசுமை சூழல் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். பின்னர் அவர் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரங்குகளையும் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து இந்த மாதம் முதல்வர் கலந்து கொள்ளும் கட்சி நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் மாநாட்டு பந்தலை ஆய்வு செய்தார். அப்போது பணிகளை குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சரிடமும் துணை சபாநாயகரிடமும் கேட்டறிந்தார். இருதய அறுவை சிகிச்சை கேத்லாப் மையம் விரைவில் துவக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். குழந்தைகள் பிரிவு மற்றும் புதிய கட்டுமானங்கள் குறித்து பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் அனைத்து துறை மருத்துவர்களிடமும் ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கேத்தலாப் கூடிய விரைவில் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைச்சர்கள் துவக்கி வைப்பார்கள் என்று தெரிவித்தார். மேலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் சம்பளம் குறைக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பியதற்கு சம்பளங்களை குறைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மருத்துவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்த கேள்விக்கு முருகன் பார்த்துக் கொள்வார் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவரிடம் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்த கேள்விக்கு முருகன் பார்த்துக் கொள்வார் என்று பதிலளித்தார். மேலும் செங்கோட்டையன் தாவேக்க சென்றது சசிகலா கூறியது குறித்த கேள்விக்கு பதில் கூற மறுத்துவிட்டார். இதையடுத்து தங்கள் அரசியல் நகர்வு குறித்து கேட்ட கேள்விக்கு தங்களிடம் சொல்லிவிட்டுதான் செய்வேன் என கூறினார். சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு மீது இருக்க கோபத்தை வந்து அவசரப்பட்ட முடிவுகள் எடுத்தது வந்து சங்கடம் அளிக்குது சொல்லியிருக்காங்க. அவர் முடிவு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அம்மாவனுடைய நினைவு நாள் இன்னைக்கு அடுத்த கட்டமான அரசியல் நகர்வுங்கிறது எந்த அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாருங்க, நகர்ந்தே போகிறேன். திருநெல்வேலி மாவட்டம் கோட்டைக்கருங்குளம் அருகே நம்பியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தண்ணீர் திறந்து வைத்தார். நம்பியாறு அணையிலிருந்து திசையன்விளை வட்டார பகுதிகளின் பாசனத்துக்காக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட வருவாய் அலுவலர் துரை தலைமையில் மாவட்ட ஊராட்சி தலைவர் ஜெகதீஷ், கண்காணிப்பு பொறியாளர் சிவக்குமார், திமுக மாவட்ட பொறுப்பாளர் கிரஹாம்பெல் ஆகியோர் முன்னிலையில் தண்ணீர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அப்பாவு, பிசான பருவ நெற்பயிருக்காக நொடிக்கு 60 கன அடி மிகாமல் தண்ணீர் திறந்து விடப்படும் என தெரிவித்தார். நம்பியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரால் கோட்டை கருங்குளம், கஸ்தூரி ரெங்கபுரம், குமரபுரம், திசையன்விளை, உருமன்குளம், முதுமொத்தன்மொழி, கரைச்சுத்து புதூர் ஆகிய ஊர்கள் பயன்பெறும் என தெரிவித்தார். ஆணவம் உண்மையை மறைக்கும் என்றும் கனவு உலகில் வாழக்கூடாது என்றும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் அம்பேத்கர் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதில் தாவேக ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு அம்பேத்கர் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், ஆணவம் உண்மையை மறைக்கும் என்றும் கனவு உலகில் வாழக்கூடாது என்றும் தெரிவித்தார். எல்லா இடங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தலைமை கழகத்தினுடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆணவம் என்பது உண்மையை மறைக்கும். கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இளைஞரின் எழுச்சி நாயகனாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் விஜய் அவர்கள் இன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே இளைஞரின் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை பெரம்பலூரில் முன்னாள் முதல்வர் அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி முன்னாள் அமைச்சர் அருணாச்சலம் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெரம்பலூர் மாவட்ட புதிய பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதல்வர் அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் அருணாச்சலம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதுராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செழியன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டது குறித்து ஜியோடெக் செயலி மூலம் கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளை போக்க பழைய முறையிலேயே கணக்கெடுக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி கோரிக்கை விடுத்துள்ளார்.
மயிலாடுதுறையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட ஈசன் முருகசாமி விவசாயிகளிடையே உரையாற்றினார். அப்போது சங்கத்தின் மாவட்ட தலைவர் பண்டரிநாதன், செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஈசன் முருகசாமி, டெல்டா மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளதாக தெரிவித்தார். பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் கரும்பு வேளாண்மையை அரசு திட்டமிட்டு நசுவியடைய வைத்திருக்கிறது. அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூடியாச்சு. இன்னும் 8 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மூடக்கூடிய நிலைமையில் இருக்குது. டெக்னாலஜி அப்டேட் வரவே இல்லை, புதுப்பிக்கவே இல்லை. எல்லாம் பழைய இயந்திரங்கள். விவசாயிகளுக்கு அவங்க கொடுக்குற குறைந்தபட்ச ஆதார விலை கட்டுப்படியாகாத விலையா இருக்குது. நீங்க வட மாநிலங்கள்ல பூராமோ 3,900, 4,100, 4,400 ஊக்கத்தொகையில அள்ளி கொடுக்குறாங்க மாநில அரசுகள் கரும்பு விவசாயிகளுக்கு. ஆனா தமிழ்நாட்டில் ரெக்கவரி ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நிலத்தோட வளம் குறைஞ்சு போச்சு. ஆக எவ்வளவு விலை அவங்களை கூடுதலாக மத்திய அரசாங்கம் எம்எஸ்பி அறிவிச்சாலும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு 10.5 ரெக்கவரி ரேட்டுக்கு மேலே இருந்தால் தான் அந்த எம்எஸ்பி கவர் ஆகும்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு அடிப்படை விலை மட்டும்தான் தொடர்ச்சியாக கிடைக்குது. ஆக கரும்பு விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு கூடுதலாக டன்னுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தா மட்டும்தான் கர்நாடகாவை போல, உத்தரப்பிரதேசத்தை போல. டோக்கியோவில் நடந்த காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் கராத்தேவில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு 4ஆம் இடம் பெற்று சாதனை படைத்த மாற்றுத்திறனாளிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த அத்திவெட்டி கிராமத்தை சேர்ந்த மாணிக்க வாசகம் சித்ரா தம்பதியரின் மகன் பெருநிதி. பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படித்துள்ள பட்டதாரி இளைஞரான இவர் கடந்த 2009ஆம் ஆண்டு கராத்தேவில் ஆர்வம் கொண்டு மாவட்ட, மாநில அளவிலான பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றார். தொடர்ந்து கராத்தேவில் சாதனை படைத்த பெருநிதி ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு சாதனை படைத்து தனது சொந்த ஊரான பட்டுக்கோட்டைக்கு வந்த மாற்றுத்திறனாளி பெருநிதிக்கு அத்திவெட்டி கிராம பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து பேண்ட் வாத்தியம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனத்தினர் பெருநிதிக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். இதுகுறித்து பெருநிதியின் தந்தை மாணிக்க வாசகம் கூறுகையில், பெருநிதிக்கு படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலைவாய்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். காம்படிஷனில் கராத்தே போட்டியில் 2 கட்டா மற்றும் குமித்தி இரண்டிலும் தங்க பதக்கம் வென்று இம்மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் 23, 24 ஆகிய தேதிகளில் டோக்கியோ, ஜப்பானில் நடைபெற்ற டெஃப் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பாக கலந்து கொண்ட ஒரே வீரர் மா பெருநிதி என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போட்டியில் 4ஆவது இடத்தை பெற்று தமிழ்நாட்டிற்கும், இந்திய தேசத்திற்கும், பட்டுக்கோட்டை மண்ணிற்கும், அத்திவெட்டி மண்ணிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவுக்கு ஒலிம்பிக் போக காரணமாக இருந்த பயிற்சியாளர்கள் ரூசல், வால்டர் அவர்களுக்கும், ஆர்கனைசர் சாம்வேல், ரேச்சல் அவர்களுக்கும், இவனை ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வளர்த்த அவங்க தாய் சித்ரா மாணிக்கவாசம் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கடைசியாக தேவக்கோட்டையில் கொத்தடிமை முறையில் வேலை செய்து வந்த குடும்பத்தினை மீட்டு சார் ஆட்சியர் தலைமையில் விடுதலை சான்றிதழ் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள வெளிமுத்தி கிராமத்தில் கொத்தடிமை முறையில் ஒரு குடும்பம் வேலை செய்து வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தஞ்சாவூரை சேர்ந்த வரதராஜன், சரண்யா இவர்களது 1 வயது குழந்தை ஆகிய மூவரும் பாரதி ராஜா என்பவரிடம் கொத்தடிமை முறையில் ஆடுகள் மேய்க்க செய்து வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் மஞ்சுளா, தேவக்கோட்டை சார் ஆட்சியர், வட்டாட்சியர், தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர் ஆகியோர் குடும்பத்தை பாதுகாப்பாக மீட்டு விடுதலை சான்றிதழ் வழங்கினர். தொடர்ந்து பாரதி ராஜா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராம உதவியாளர்கள் தமிழக அரசை கண்டித்து தங்களது வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி ரத்த கைரேகையிட்டு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக 15,700 ரூபாய் ஊதியமாக வழங்க வேண்டும், கல்வி தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கிராம உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோத்தகிரி நகராட்சியில் பெண் தலைவரை துணைத் தலைவர் சாதி ரீதியாகவும் ஒருமையில் பேசியதாகவும் பெண் தலைவர் கோத்தகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியின் தலைவராக திமுகவை சேர்ந்த ஜெயக்குமாரியும் துணைத் தலைவராக உமாநாத் உள்ளார். இந்த நிலையில் இவர்களுக்கு இடையே கடந்த 4 ஆண்டுகளாகவே மோதல் இருந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தலைவர் கூட்டத்திற்கு வரவில்லை. துணைத் தலைவர் உட்பட 18 கவுன்சிலர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். இதையடுத்து தலைவர் வராததால் தலைவரை துணைத் தலைவர் ஒருமையில் பேசியதாகவும் சாதி ரீதியாக திட்டியதாகவும் கூறப்படுகின்றது. இதுகுறித்து தலைவர் ஜெயக்குமாரி உட்பட நகர திமுகவினர் காவல் நிலையத்திற்கு சென்று துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். மேலும் காவல்துறை புகாரை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பின்னர் கோத்தகிரி ஒன்றிய திமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு ஏற்படும் என எதிர்பார்த்த நிலையில் மாவட்ட செயலாளர் வராததால் பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டது. விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாற்றி தருவதாக கூறி லஞ்சம் வாங்கிய முதுநிலை வருவாய் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திருமுட்டத்தில் உள்ள தோப்பு தெருவை சேர்ந்த நாகராஜன் தனக்கு சொந்தமான நிலத்தின் பட்டா பக்கத்து நிலத்தின் உரிமையாளரான சங்கரன் பெயரில் தவறாக மாற்றப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாகராஜன் மனு அளித்துள்ளார். பின்னர் இந்த மனு குறித்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ராஜ்குமார் பட்டா மாற்றம் செய்ய 15,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இதுகுறித்து ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து லஞ்ச பணத்தை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ராஜ்குமார் வாங்கிய போது மறைந்திருந்த காவல் துணை கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு துறையினர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ராஜ்குமாரை கைது செய்தனர். புதுச்சேரியில் தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்துள்ளதால் திறந்தவெளி பகுதியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்து உள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்புற பகுதியில் உள்ள மார்க்கெட்டின் 2வது மாடியில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளி பகுதியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்து உள்ளது. இதனால் காயமடைந்த பெண்மணியை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தா சரவணன் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட பழம் விற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார். மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள வியாபாரிகள் அவரிடம் மார்க்கெட்டில் உள்ள குறைகளை தெரிவித்தனர். இதை கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமியிடம் மனு அளித்தார். மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல், கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பொருட்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் என 3 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்துள்ளார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக அவைத்தலைவர் வை எழிலன், தொகுதி செயலாளர் ஜிபி சௌரிராஜன், பாபு, பிரகாஷ், சந்துரு, பாஸ்கர், ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே மின்வேலியில் அடிபட்டு நினைவு இழந்துள்ளவருக்கு நீதி கேட்டு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கீழப்புலியூரை சேர்ந்த அசோகன் வயலுக்கு உரமூட்டை எடுத்து சென்றுள்ளார். தண்ணீர் குடிப்பதற்காக அருகே உள்ள முத்துசாமி செல்லம்மாள் நிலத்துக்கு சென்றபோது அங்கிருந்த மின்வேலியில் சிக்கி மயக்கமடைந்தார். அவரை தேடிச் சென்ற உறவினர்கள் மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அசோகன் நினைவிழந்துள்ளதாகவும் அவருக்கு மருத்துவம் அளித்தும் எந்த பயனும் இல்லை எனவும் கூறிவிட்டனர். இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அவரை சேர்த்துள்ளனர். இதுகுறித்து மங்களமேடு காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் மின்வேலி அமைத்தோர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் காமராசு தலைமையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இளைஞரை கத்தியால் குத்தி கொன்ற கொலையாளியை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த விஜயகுமார் பழைய இரும்பு வணிகம் செய்து வந்தார். இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் ஏதும் இல்லாத நிலையில் கணவன் மனைவி இருவரும் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் விஜயகுமார் தனது வீட்டில் கத்தியால் குத்தப்பட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தார்.
இதுகுறித்து தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்ததில் விஜயகுமாருக்கும் அவர் மனைவி கனகமணியின் அண்ணன் செந்தில்குமாருக்கும் கொடுக்கல் வாங்கலில் தகராறு இருந்தது தெரிய வந்தது. செந்தில்குமாருக்கு சொந்தமான சொத்துக்களை விஜயகுமார் கைப்பற்ற முயன்றதாகவும் அதனால் ஆத்திரமடைந்த செந்தில்குமார் கத்தியால் குத்தி கொன்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து விஜயகுமாரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் நெட்டூரில் காவல்துறையினரை அரிவாளால் வெட்டிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆலங்குளம் அருகே நெட்டூரில் குடும்ப தகராறு ஏற்பட்ட போது அதை விசாரிக்க சென்ற காவல்துறையினரை இசக்கி பாண்டியும் பேச்சுத்துறையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய இருவரையும் காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் ஆலங்குளம் அருகே உள்ள நல்லூர் விளக்கில் இசக்கி பாண்டியையும் பேச்சுத்துறையையும் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். டிசம்பர் 6ஆம் நாளையொட்டி திருநெல்வேலியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம், பாளையங்கோட்டை ரயில் நிலையம், புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படையினரும் இருப்பு பாதை காவல்துறையினரும் இணைந்து ரயில் நிலைய நுழைவு வாயில், நடைமேடைகள், தண்டவாள பகுதிகளில் தீவிர சுற்று காவலில் ஈடுபட்டுள்ளனர். பயணிகளின் உடைமைகள் சோதனை கருவிகள் மூலமாகவும் மோப்ப நாய்கள் உதவியுடனும் சோதிக்கப்பட்ட பின்னரே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். பார்சல் அலுவலகத்திலும் பார்சல்கள் கடும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. அதேபோல் தங்கும் விடுதிகள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானலில் கடந்த வாரம் சுற்றுலா வழிகாட்டிகளால் நடத்தப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம் தவறானது என்று ஹோம்ஸ்டே உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் பல ஆண்டுகளாக பெரிய அளவில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் இருந்து வருகிறது. இந்த சங்கத்தில் சிறிய அளவிலான தங்கும் விடுதிகளையும் உறுப்பினராக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டது. இந்த சங்கத்தின் மூலம் புதிதாக வெளியூர்களில் இருந்து வருவோருக்கு ஹோம்ஸ்டே குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா வழிகாட்டிகள், தனியார் தங்கும் விடுதியினர் துண்டு பிரசுரம் வழங்கி சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய ஹோம்ஸ்டே உரிமையாளர்கள் தங்களை தொந்தரவு செய்ய நினைப்போர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரிட்டிவாக்கத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலையில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். பூண்டி ஒன்றியம் பேரிட்டிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடதில்லையில் கனமழையின் காரணமாக 3 அடி அளவில் தண்ணீர் தேங்கி உள்ளது. இதனால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பால், அரிசி, மளிகை பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட அருகில் உள்ள ஊர்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் வீட்டிலே முடங்கி கிடப்பதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும், புகார் அளிக்க சென்றால் தங்களை அலட்சியப்படுத்துவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு அருகில் உள்ள பள்ளத்தி விடுதி அரசு தொடக்கப்பள்ளி வளாகம் மற்றும் கழிவறைகள் தூய்மை இல்லாமல் சுகாதார சீர்கேடாக இருப்பதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு அருகில் உள்ள பள்ளத்தி விடுதியில் அரசு தொடக்கப்பள்ளியில் 72 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி வளாகம், கழிவறை, வகுப்பறைகள் ஆகியவை தூய்மையாக பராமரிக்கப்படவில்லை என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அவர்கள் பள்ளியை சுத்தம் செய்ய கோரி ஆலங்குடியில் இருந்து கொத்தமங்கலம் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளத்தி விடுதியை சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகி முருகேசன் அந்த வழியாக சென்றுள்ளார். அப்போது அவர் திமுக நிர்வாகி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான மணிகண்டன் ஆகிய இருவரோடு ஏன் மாணவர்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி இருவரும் கட்டி புரண்டு சாலையில் சண்டையிட்டனர். இதனை பார்த்த பள்ளி மாணவர்கள் பதறியடித்து அங்கிருந்து கலைந்து ஓடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இனி வரக்கூடிய காலங்களில் பள்ளியை தூய்மைப்படுத்த பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், அதுவரை 100 நாள் பணியாளர்களை வைத்து பள்ளி வளாகம் தூய்மைப்படுத்தப்படும் என்றும் காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பாட்டிலை விற்கும் எங்களை எச்சில் பாட்டிலை வாங்க சொல்வதா என்றும், அரசு டாஸ்மாக் பணியாளர்களை பாட்டிலை திரும்ப பெறும் திட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தி புதுக்கோட்டையில் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீதிமன்ற உத்தரவுப்படி டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் சாராய பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியதோடு டாஸ்மாகில் பணியாற்றும் ஊழியர்களை கொண்டே காலி பாட்டிலும் வாங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து புதுக்கோட்டை திலகர் திடலில் டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் சாராய பாட்டில்களை விற்பனை செய்வதற்கே தாங்கள் மிகுந்த சிரமப்படுகின்றோம் என்றும், இந்நிலையில் காலி பாட்டில்களையும் தங்களையே வாங்க சொல்வது மேலும் பணிச்சுமையை தங்களுக்கு ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பணியாளர்களை கொண்டு பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்றும், அதிக வருமானம் ஈட்டும் துறையாக இருக்கும் டாஸ்மாகில் பணியாற்றும் ஊழியர்களின் கோரிக்கைகளையே அரசு நிறைவேற்றாமல் உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் அவர்கள் டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினார்கள். ஏற்காடு மலைப்பாதையில் வெளிநாட்டினர் ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங் போர்ட் செய்ததால் மலைப்பாதையில் ஸ்கேட்டிங் செல்லக்கூடாது என்று சேலம் மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் 20 கொண்டை ஊசிகள் கொண்ட மலைப்பாதை அமைந்துள்ளது. அந்த பகுதிக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா தலத்திற்கு ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஏற்காடு மலைப்பாதையில் ஆபத்தான முறையில் வெளிநாட்டவர் ஒருவர் ஸ்கேட்டிங் பயணம் மேற்கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மற்ற வாகனங்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் விபத்து ஏற்படுத்தும் வகையிலும் இந்த மலைப்பாதையில் ஸ்கேட்டிங் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர் குறித்து ஏற்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட காவல்துறையினர் ஏற்காடு மலைப்பாதையில் ஸ்கேட்டிங் செல்ல தடை விதித்துள்ளனர். பெரம்பலூரில் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினர் கோரிக்கையை வலியுறுத்தி கருப்பு பட்டை அணிந்து தமிழக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெரம்பலூர் மாவட்டம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் சார்பில் கருப்பு பட்டை அணிந்து தமிழக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தங்கராஜ் தலைமை வகித்தார். இதில் மத்திய அரசுக்கு இணையாக 2016ஆம் ஆண்டுக்கு முன் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் மறு நிர்ணயம் செய்து திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சட்டசபை தேர்தல் வாக்குறுதியின்படி 70 வயது பூர்த்தியான ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் 10% கூடுதல் ஓய்வூதியமும், கமிடேஷன் பிடித்தம் செய்யும் காலத்தை 12 ஆண்டுகளாக குறைத்திட வேண்டும் என்றும் அவர்கள் அதில் தெரிவித்தனர். என்பது போன்ற 14 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு வலியுறுத்தி அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பள்ளி வேன் மோதி உயிரிழந்த வாலிபருக்கு நீதி கேட்டு அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் திருவோணம் அருகில் உள்ள நால்ரோடு என்னும் ஊரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் தாலுகா வத்தலம்பட்டியை சேர்ந்த மாரிமுத்துவின் மகன் விஜய், புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி முதலிப்பட்டியை சேர்ந்த மாரிமுத்து மகள் வெண்ணிலாவை 1 வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்தார். அந்த தம்பதியினருக்கு 15 நாட்களுக்கு முன்னர் தான் ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்நிலையில் தனது குழந்தையை பார்ப்பதற்காக விஜய் முதலிப்பட்டிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று தனது குழந்தையை பார்த்துவிட்டு மீண்டும் அதே இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டிற்கு பயணித்து உள்ளார். அப்போது முதலிப்பட்டி கிழக்கு பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திருவோணம் ஸ்ரீனிவாசா என்ற தனியார் பள்ளியின் வாகனம் விஜய் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உள்ளது. இதில் விஜய்க்கு வலது காலில் எலும்பு முறிவு மற்றும் கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் 108 அவசர ஊர்தியின் மூலம் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அழைத்து சென்ற போது வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் பள்ளி வாகனம் மோதி உயிரிழந்த விஜயின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் அவரது மனைவி பிறந்து 15 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு மருதன்கோன் விடுதி நால்ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த கரம்பக்குடி வட்டாட்சியர் ஜமுனா, காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அந்த பேச்சுவார்த்தையின் போது அவரது உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், இறந்த விஜயின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும், உரிய இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர வேண்டும் என்றும் பல கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் வைத்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் கார்த்தியின் வா வாத்தியாரின் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது.
இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் கிரீன் ஸ்டுடியோ சார்பில் உருவாக்கியுள்ள வா வாத்தியார் படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த படத்தில் பிரபல நடிகர் கார்த்திக், கீர்த்தி ஷெட்டி, சத்யராஜ், ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ், ஷில்பா, மஞ்சுநாத் ஆகிய நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். தொடர்ந்து இந்த படம் வருகின்ற டிசம்பர் 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது உலக செய்திகள். சூடான் நாட்டின் கலோகி நகரில் கிளர்ச்சியாளர்களின் துணை ராணுவ விரைவு ஆதரவு படை நடத்திய தாக்குதலுக்கு ஐநா அவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் தெற்கு கோர்டோபான் மாநிலத்தில் உள்ள கலோகி நகரில் கிளர்ச்சியாளர்களின் துணை ராணுவ விரைவு ஆதரவு படை RSF ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 43 குழந்தைகள் உட்பட 79 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து இந்த தாக்குதலுக்கு RSF பொறுப்பேற்க வேண்டும், தாக்குதல் நடத்தியவர்களை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் சூடான் ராணுவத்திற்கும் RSFக்கும் இடையே 2023ஆம் ஆண்டிலிருந்து மோதல் ஏற்பட்டு தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது மழலையர் பள்ளி மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு ஐநா அவை கடும் கண்டனம் தெரிவித்தது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். சென்னையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் எகிப்தின் ஆடம் ஹவாலை வீழ்த்தி தமிழக வீரர் வேலவன் செந்தில்குமார் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். சென்னை நேரு பார்க்கில் உள்ள ஸ்குவாஷ் அகாடமியில் HCL இந்திய சுற்றுப்பயணமாக சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டம் நடைபெற்றது. இதில் ஆண்கள் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரரான தமிழகத்தை சேர்ந்த வேலவன் செந்தில்குமார் எகிப்தின் ஆடம் ஹவாலுடன் மோதினார். போட்டியில் சிறப்பாக விளையாடிய வேலவன் செந்தில்குமார் 3-1 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஆடம் ஹவாலை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் அமைப்பை உருவாக்கிய அம்பேத்கரின் நினைவு நாள் நாடு முழுவதும் கடைபிடிப்பு. அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி அவர் உருவப்படத்துக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மலர் தூவி மரியாதை. அரசமைப்பு சட்டம் அச்சுறுத்தலில் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்திய பின் பேட்டி. அரசியல் அமைப்புக்கு அபாயமில்லை, காங்கிரஸ் தான் அபாயத்தில் உள்ளது என்று அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே பேட்டி. பிரதமர் மோடியின் ஆட்சியில் அரசமைப்பு சட்டம் மேலும் வலுப்படுத்தப்படுவதாக பெருமிதம். அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் மரியாதை. சமத்துவத்தை சட்டங்களில் மட்டுமல்ல மனிதர்களின் உள்ளத்திலும் நிலைநிறுத்த அயராது பாடுபட்டவர் என புகழாரம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இரு நாட்டு படைகளுக்கு இடையே துப்பாக்கிச் சண்டை. ஆப்கானில் 4 கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தானில் 3 காயமடைந்ததாகவும் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.